Hello friends, welcome to Vicky's Kitchen. இன்னும் நீங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம பர்ஃபெக்டான போச்டு எக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு முட்டையை இது போல் ஃபில்டரில் வச்சு வடிகட்டிடலாம். ஏன்னா அந்த எக் ஒயிட் இல்லாமல் எக்ஸஸாக கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறதுக்காக தான் இந்த ப்ராசஸ். இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இதோ இருக்கு பாருங்கள் அந்த தண்ணி. இது போல் நல்லா ஹைட்டான பேனை எடுத்து தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எக்ஸ் வந்து நல்லா வரும். ஃப்ளாட்டாக எடுத்துட்டிங்கன்னா தட்டையாக வந்துடும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு பாயில் பண்ணிவிடுங்க. இது போல் நல்லா கொதிக்கணும். இப்போது இந்த வார்டெக்ஸ், அதாவது சுழல் ஃபார்ம் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வினிகர் சேர்த்துக்கிறேன். வினிகர் சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. பபிள்ஸே இருக்கக்கூடாது. இது போல் சுற்றி விட்டுக்கோங்க. ஒரு சுழல் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த எக்கை பொறுமையாக உள்ளே போட்டுக்கோங்க. இது 3 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா அப்புறம் எல்லோ ஹார்ட் ஆகிடும். வினிகர் யூஸ் பண்ணுறதுனால எக் ஒயிட் வந்து சீக்கிரமாக இறுகிடும். அப்போ உள்ளே இருக்க எல்லோ வந்து பிரேக் பண்ணும்போது அழகாக வரும். அதனால தான். இப்போ 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட வைக்கணும்னா எக்ஸ்ட்ராவாக 30 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வேண்டாம். இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம இதை டிஷ்யூ பேப்பரில் வச்சிடலாம். எக்ஸஸாக இருக்க தண்ணிலாம் இழுத்துக்கும். இதை நம்ம ஒரு நார்மல் வாட்டர் இல்லை கோல்டு வாட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதனால என்ன ஆகும்னா எக் வந்து ஃபர்தராக குக் ஆகாமல் இருக்கும். இது ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க போதும். இப்போ நம்ம ஒரு தடவை டிஷ்யூ பேப்பரில் வச்சுக்கலாம். எக்ஸஸ் வாட்டர் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய பர்ஃபெக்டான போச்டு எக் ரெடி. இதுக்கு மேலே கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். இப்போ நான் இதை உங்களுக்காக பிரேக் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த ரெசிபி நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். அன்பாக சமைங்க, அழகாக சர்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ.